ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஒரு பேரண்ட் வந்து கார்ட் பிளட் பேங்கிங் பற்றி கேட்டிருந்தாங்க. அதாவது குழந்தையோட தொப்புள் கொடி பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதனால ஃப்யூச்சரில் அந்த பேபிக்கு ஏதாவது யூஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கார்ட் பிளட் பொறுத்தவரை அதில் வந்து ஸ்டெம் செல் வந்து நிறைய இருக்கும். இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் அப்படிங்கிறது இப்போ தான் வளர்ந்து வருது. ஸோ இதில் வந்து அந்த ஸ்டெம் செல்லை வச்சு குழந்தையோட எந்த பகுதியை வேணாலும் வளர வைக்கலாம். இதாவது இப்போதைக்கு டயபெட்டிஸ் டைப் 1 இல்லைன்னா ஏதாவது பிரெயின் இன்ஜுரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியை வந்து வளர வச்சு குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ரிசர்ச்சில் தான் இருக்குது. இதுவரைக்கும் எதுவுமே டைரெக்டாக யூஸ்ஃபுல்லாக எதுவும் வரல. ஆனால் இதை ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால் குழந்தைக்கு டைரெக்டாக இல்லைனாலும் குழந்தையோட சிப்ளிங் யாராவது உடன் பிறந்தவங்க இல்லைன்னா ரிலேட்டிவ் யாருக்காவது பிளட் சம்பந்தமான வியாதிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ஸ்டெம் செல் வந்து யூஸ் பண்ணலாமே தவிர டைரெக்டாக பேபிஸ்க்கு வந்து அந்த கார்ட் பிளட் சேவ் பண்ணுறதுனால இப்போதைக்கு எந்த யூஸும் இல்லை. ஃப்யூச்சரில் டெவலப்மெண்ட் வரும்போது குழந்தைகளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.